ஓசூரில் 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அதிமுக சார்பில் சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட காமராஜ் காலனி பகுதியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் 79வது பிறந்த நாளை முன்னிட்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுக கிழக்கு பகுதி செயலாளர் ராஜி தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் ஒன்றிணைந்து கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பி பாலகிருஷ்ண ரெட்டி தலைமையில் கடந்த 1 மாதம் காலமாக ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்து நிலை பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வந்த நிலையில் இன்று ஓசூரில் உள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகள் வழங்கினார். அப்போது உரையாடிய மேற்கு மாவட்ட செயலாளர் பி பாலகிருஷ்ண ரெட்டி கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த சாதனைகளை சொல்லியும் தற்போது நடைபெற்று வரும் திமுக ஆட்சியில் மக்கள் படும் இன்னல்களையும் ஆட்டோ ஓட்டுநர்களிடையே சொல்லியும் மேலும் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து மீண்டும் ஜெயலலிதா ஆட்சியினை அமைக்க அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக வேண்டும் என ஆட்டோ ஓட்டுநர்களிடையே கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் ஹரிஷ் ரெட்டி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சிட்டி என்கிற ஜெகதீஷ், மாவட்ட பொருளாளர் பால் நாராயணன், ஒன்றிய செயலாளர் ஹரிஷ் ரெட்டி, இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் ராமு, வட்டக்கழக செயலாளர் மாமன்ற உறுப்பினர் ஷில்பா சிவகுமார், லக்ஷ்மி ஹேமகுமார் என்கிற கும்மி, மாவட்ட ஓட்டுநர் அணி அமைப்பாளர் சென்ன கிருஷ்ண நாடார், பகுதி செயலாளர் வாசுதேவன், எம்ஜிஆர் மாவட்ட இளைஞரணி மன்ற மாவட்ட பொருளாளர் கேடிஆர் என்கிற திம்மராஜ், ரகுமான் உள்ளிட்ட கட்சியின் பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய சிறப்பித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அம்மாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் அம்மாவின் பிறந்த நாளை திருவிழா போல் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்காரர்கள். அந்த ஒரு பகுதியாக ஓசூர் தொகுதி உட்பட்ட அனைத்து பஞ்சாயத்துகளிலும் அனைத்து வார்டுகளிலும் நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் மற்றும் பல கலை நிகழ்ச்சிகள் போன்ற எல்லா பகுதியிலும் சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். அந்த ஒரு நிகழ்வின் ஒரு பகுதியாக இன்றைய தினம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கும் விழா இந்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் சார்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு அம்மாவின் பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு அவர்களுக்கு அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. இனிப்பு மற்றும் சீருடை வழங்கப்பட்டது. எல்லாருமே ஆவலோட கலந்து கொண்டு இந்த சீருடை பெற்றுக்கொண்டு வருகின்ற 26 இந்த சட்டசபை தேர்தலிலே மீண்டும் இந்த ஒசூர் பகுதியாகட்டும் தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடியார் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். என்ற எந்த ஒரு எடப்பாடியார் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் என்பது உறுதி. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்டோ புது ஆட்டோ ஏதாவது ஒன்று வாங்கினா அவங்களுக்கு மானியமாக 75,000 ரூபாய் மானியம் தருவதாக அறிவித்துள்ளார்கள். ஆட்டோ ஓட்டுநர்கள் அத்தனை பேரும் அந்த மானியத்தை வாங்கி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி அமையும். இந்த ஒசூர் தொகுதி மாபெரும் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்று இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். உங்க பேரு? என் பேரு ராஜுங்க. ஓசூர் மாநகர கிழக்கு பகுதி செயலாளர்.